உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். இந்தியா கூட்டணி ஒருங்கிணைப்பு பற்றி இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு அதிகமாக பேசப்படுது. திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. அதுல ஒருங்கிணைப்புல மத்திய தேர்தலில் பண்றீங்க, மாநிலங்களில் கோட்டை விடுறீங்களா? முதற்கண் ஈரோடு கிழக்குல திமுக வேட்பாளர் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெல்லப் போவதாக தெரிகிறது. அதற்கான அனைத்து அறிகுறிகளும் இப்பொழுதே தென்படுகிறது. அப்கோர்ஸ் மதியத்துக்கு பிறகுதான் அது எவ்வளவு அந்த வித்தியாசம் என்பது தெரியும். அவருக்கு என்னுடைய அன்பான பாராட்டுதலை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இது எதிர்பார்த்ததுதான். நீங்க கூட பேசும்போது சொன்னது மாதிரி நாதாக்கா எவ்வளவு வாக்குகள் பெறப்போகுது என்பதுதான் இதுல எல்லாருக்கும் ஏற்பட்ட ஒரு ஆர்வம். அது எவ்வளவு வாக்குகள் பெறுது என்பது கடைசியில் தான் தெரியும். ஆக இப்பொழுது திமுக வேட்பாளர் ஒரு பெரு வெற்றி பெறப் போகிறார் என்பது புரிபடுகிறது. அதனாலதான் வாழ்த்து சொன்னேன். ஒண்ணு. இப்ப டெல்லி விவகாரத்தை பொறுத்த வரையிலையும் சகோதரி, நீங்க சில முக்கியமான கேள்விகளை கேட்டீங்க. சில நண்பர்கள் அவங்களுடைய கோணத்திலிருந்து அருமையான சில ஆய்வுகளை எல்லாம் சொன்னாங்க. குறிப்பாக நண்பர் கோட்டீஸ்வரன் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். ஐயா, இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து டெல்லியில மாநிலத்துல ஆட்சியில் இருந்தது ஆம் ஆத்மி கட்சி. அது மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா, அல்லது தொங்கு சட்டமன்றமா, அல்லது தோல்வி அடைய போகுதா என்பது இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து தெளிவா தெரியும்னார். இப்ப இருக்கிற நிலைமை, ஆம் ஆத்மி 28 இடங்களில் தான் முன்னிலை வகிக்குது. ஆனா பாஜக 42 இடங்கள், மொத்தம் உள்ள 70 இடங்கள்ல. அவர் என்ன சொன்னாருன்னா, இப்படி இவ்வளவு தூரம் ஆட்சியில் இருக்கும்போது பொதுவாக வாக்காளர்கள் மத்தியில் ஆட்சியில் இருப்பவங்க பற்றி ஒரு அதிருப்தி இருக்கும். அதையும் தாண்டி 28 இடங்களில் முன்னிலை என்பதே ஆம் ஆத்மிக்கு ஒரு வெற்றி அப்படின்னார். அது ஒரு பார்வை. ஆனா எனக்கு என்ன படிச்சுன்னா, இவ்வளவுக்கு பிறகு 28 இடங்களில் முன்னிலை பெறுவது என்றால் இன்னும் ஒரு 8 இடங்களில் பெற்றிருந்தால் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். பெற்றிருந்தால் ஆட்சியவே பிடிச்சிருக்கலாம்ல மீண்டும். அப்படி என்றால் அங்க ஏதோ ஒரு கணக்கு தவற விட்டு இருக்கிறது டெல்லியினுடைய பிரதான கட்சியாகிய ஆம் ஆத்மி என்று நான் பார்க்கிறேன். அதுல அந்த நண்பர் இந்த கூட்டணி பத்தி எல்லாம் பேசக்கூடாதுங்கய்யா, தோத்து போன பிறகு இப்படித்தான் நம்முடைய திருமா ஐயா உட்பட எல்லாரும் இப்படித்தான் பேசுவாங்க அப்படின்னு அவர் பாணியில அவர் கருத்து சொன்னார். அதோடைய உரிமை. பட் நான் இயல்பாக கேட்கிறேன், ஒரு இந்தியா கூட்டணியில இந்த 2 கட்சிகளும் இருக்கு, ஆம் ஆத்மியும் காங்கிரஸும். இந்த ரெண்டுமே 70 இடங்கள்ல போட்டி போடுது. அதுதான் மிக முக்கியமான கோளாறுங்கிறேன் நான். காங்கிரஸ் 70 இடங்கள்ல போட்டி, ஆம் ஆத்மியும். அப்ப இது என்ன ஆகுது? இயல்பா உதாரணமாக கேஜ்ரிவால விமர்சிச்சு ராகுல் காந்தி பேச வேண்டிய நிலம். இந்த நிலைமைக்கு பதிலாக நான் இப்படி இல்ல கோட்டீஸ்வரன் அவர்கள் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இங்க இதை சாக்கா சொல்லிட்டீங்க, மகாராஷ்டிரால 3 பேரும் ஒன்னா தானே நின்னீங்க, அங்க என்ன சாக்கு சொல்லுவீங்க? அப்ப நாம ஏன் தோக்குறோங்கிறத பார்க்காம நீங்க எக்ஸ்கியூசஸ் தான் தேடுறீங்கன்றதான் அவர் சொல்ற பாயிண்ட் இருக்கு. இல்ல, நான் அதை மறுக்கிறேன். இதுவும் ஒரு காரணங்கிறேன். எங்க எக்ஸ்கியூஸ் இதை எங்க சொல்றாரு? நாங்க இது சுய விமர்சனமா பாக்குறோங்க. இது சாக்கு போக்கா சொல்லல சகோதரி. இல்ல மகாராஷ்டிரால போய் தோத்தீங்க, சேர்ந்து தானே நின்னீங்க, 3 பேர் சேர்ந்து நின்னீங்கல்ல. அப்ப அது அந்த கூட்டணி பிரச்சனை, அதுக்கு தோல்விக்கு காரணம் இல்ல. இது என்ன கேள்வி? வேறு பிரச்சனை காரணம். நேத்து ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. எப்படி 5 மாதங்கள்ல 30 லட்சம் பேர் வாக்காளர்கள் புதுசா சேர்ந்திருக்காங்க. 5 வருடங்களிலே அவ்வளவுதான், 5 மாதங்கள்ல எப்படியா வந்துச்சு, அதை ஆய்வு செய்யுங்கிறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அது விவாதிப்போம். நான் ஒரு முடிவு சொல்லல. பட் நான் என்னுடைய கருத்தை சொல்றேன் சகோதரி, கொஞ்சம் கேளுங்க. நிச்சயமாக என்னுடைய நான் இதை இப்ப சொல்லல. இந்த தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் போதே நடந்த விவாதங்கள்ல 1-2 டிவி விவாதங்கள்ல இது வரும்போது நான் சொன்னேன், ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு இந்த கூட்டணி கட்சிகளிடையே, இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி உடன்பாடு ஏற்படாதது நிச்சயமாக கவலைக்குரிய விஷயம் என்று நான் பதிவு பண்ணியிருக்கேன். இப்ப நான் பாக்குறேன், இப்ப கோட்டீஸ்வரன் சொல்றதை ஒட்டி நான் வேற ஒரு பானத்தை சொல்றேன். 28 இடங்கள்ல வாங்கியாச்சு இல்ல. அப்ப காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் தொகுதி உடன்பாடு எட்டி இருந்தால் 2 போட்டா அது பாஜக சரியா போதில்ல. அப்போ உடன்பாடு எட்டப்பட்டிருந்தால் நிச்சயமாக ஆம் ஆத்மி மிக எளிதாக பெரும்பான்மையை பெற்றிருக்கும் என்று நான் கணிக்கிறேன். அதுவும் ஒரு பிரச்சனை தான். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.